என் அம்மாவை பார்த்ததில்ல. ஆனா உங்க கூட இருக்கிறப்போ, என் அம்மா கூட இருக்கிற மாதிரியே தோணும். ப்ளீஸ் மிஸ், நீங்களே எனக்கு அம்மாவா வந்துருங்க. என் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லுங்க மிஸ். ப்ளீஸ் பஸ், இதெல்லாம் நீயா தான் கேக்குறியா? இல்ல இப்படி எல்லாம் என்கிட்ட கேட்க சொல்லி, உங்க அப்பா சொல்லி குடுத்தாரா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வெளிய வரீங்களா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா, ஒரு குழந்தைகிட்ட போய், உங்க அப்பா தான் அப்படியெல்லாம் கேட்க சொல்லி சொன்னாரான்னு கேப்பீங்க? நீங்க முதல்ல எதுக்காக இங்க வந்தீங்க? பொந்தரிந்த, அதான் உங்களுக்கு என்ன பிடிக்கல, நமக்குள்ள இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டீங்கல. அப்புறம் எதுக்காக இப்ப எங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க? நான் ஒண்ணும் உங்கள பாக்குறதுக்காகவோ, உங்ககிட்ட பேசுறதுக்காகவோ இங்க வரல. நான் இங்க வந்தது அம்முவ பாக்குறதுக்காக. அம்மு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலையேன்னு அவள பாத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன். உங்க கிளாஸ்ல எந்த குழந்தை வரலனாலும் ஏன் வரலன்னு கேக்கறதுக்காகவும், அந்த குழந்தைய பாக்கறதுக்காகவும் இப்படிதான் உங்க வீட்டுக்கு போவீங்களா? போக மாட்டேன்தான். சோறு நரவ நவரன. ஆனா அம்மு என் கிளாஸ்ல இருக்கிற மத்த குழந்தைங்க மாதிரி கிடையாது. அம்மு மத்த குழந்தைகளை விட எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல்கா அப்படின்னா, நான் உங்களுக்கு ஸ்பெஷலா போயிட்டா? எனக்கு அம்முவ பத்தி எல்லாமே தெரியும். உங்க அளவுக்கு என்னாலயும் அம்முவ புரிஞ்சுக்க முடியும். அவ எங்க வீட்டுக்கு வரா, எங்க வீட்ல இருக்கவங்களோட எல்லாம் பழகுறா. இது எல்லாத்தையும் விட அவ என் மேல ரொம்ப உயிரா இருக்கா. நானும் வேற எந்த குழந்தைகிட்டயும் உணராத ஒரு நெருக்கத்தை அம்மு கிட்ட தான் ஃபீல் பண்றேன். அதனாலதான் அம்முக்கு டீச்சரா இருந்தாலும், ஏந்தி ஒன்னா ஸ்கூல்ல நடந்த மதர்ஸ் டே புரோகிராம்ல நான் அவளோட அம்மாவா நடிக்க ஒத்துக்கிட்டேன். அம்மாவா நடிக்க தானே செஞ்சீங்க. நீங்க ஒண்ணும் அவளுக்கு நிஜ அம்மா இல்லையே. இத பாருங்க, என் குழந்தைக்கு நீங்க டீச்சரா உங்க டீச்சர் வேலை என்னவோ அத மட்டும் நீங்க பார்த்தா போதும். அதை தாண்டி என் குழந்தை மேல அக்கறை காட்டுறது, அபெக்ஷனா இருக்கறதுன்னு உங்க லிமிட்ட தாண்டி நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். இதுவரைக்கும் நீங்க தான் என்ன லிமிட்டோட நடந்துக்கணும்னு சொல்லிருக்கீங்க. இப்ப நான் சொல்றேன், என் குழந்தைகிட்ட ஒரு டீச்சரா உங்க லிமிட் என்னவோ அந்த தூணி பூணு லிமிட்டோட நீங்க நடந்துக்கிட்டா போதும். இப்ப நீங்க கிளம்பலாம். எடுத்தாளாடி ஆஹாகா அக்கா போன் இன்னும் சுவிட்ச் ஆப்ல தாமா இருக்கு. அது எப்படி? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அவ போன் சுவிட்ச் ஆப் ஆகும். அவ நம்ம மேல உள்ள கோபத்துல தான் இங்க வரக்கூடாதுன்னு எங்கேயோ கிளம்பி போயிட்டா. எப்படியோ நாம அவள கூப்பிடுவோம்னு தான் இப்படி சுவிட்ச் ஆப் பண்ணி வச்சிருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. மறாதம்மா, அதான் நிதின் அவள தேடி போயிருக்கார்ல. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் அவ எங்கேயும் போயிருக்க மாட்டாமா. நீரோன்னும் மைம்மந்து அவ கண்டிப்பா ஸ்கூல்ல தான் இருக்கணும். அவ வந்துருவாமா, நீ தைரியமா இரு. யாரடி கவர்தான் அம்மாக இல்லைங்க. இன்னும் வரல. நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டீங்களா? ஏன் என்னடி சரிங்க பாத்துட்டு சொல்லுங்க. எவனா என்னடி ஆச்சு மாப்பிள்ளை? என்ன சொன்னாரு, காவேரிய பாத்துட்டாரா? அவள கையோட கூட்டிட்டு வர சொல்லு. அவள கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லுடி. என்னடி ஒண்ணும் சொல்லாம இருக்க? காவேரிய பாத்துட்டேங்கறத தானே மாப்பிள்ளை போன் பண்ணி சொன்னாரு. இல்லம்மா, என்னடி சொல்ற? மாமா, அம்மா ஸ்கூல்ல போய் வாட்ச்மேன் கிட்ட என்ன ஹைந்த எப்படிந்த கேட்டதுக்கு சாயங்காலம் 5 மணிக்கு எல்லாம் அக்கா கிளம்பி போயிட்டு தான் சொன்னாங்களாம். 5 மணிக்கு எல்லாம் கிளம்பிட்டாளாம். அவ்ளோ சீக்கிரம் கிளம்புனவ ஏன்னா வீட்டுக்கு வராம எங்கடி போனா? ஹலோ நவீனா பிரதர், நான் உங்க வீட்டு வாசல்ல தான் நினைக்கிறேன். கொஞ்சம் வெளிய வரீங்களா? வெளிய வரவா உள்ள வாங்க நிவேன். இல்ல பிரதர், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் சீக்கிரம் வெளிய வாங்களேன். என்ன ஆச்சு நிவேன்? நீங்க வாங்க பிரதர் சொல்றேன். சரி வரேன் வைங்க. சோனான ஒன்னடா என்னங்க? வீட்டுக்குள்ள வராம என்ன ஆச்சு? காவேரியை காணோம். என்ன பிரதர் சொல்றீங்க? காவேரியை காணுமா? இன்னைக்கு காலையில வீட்ல ஆரம்பத்துல பிடிக்காம இருந்தவர இப்ப பிரண்டுங்கிற அளவுக்கு பிடிச்சிருக்குல்ல. எங்க பேச்ச கேட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட சேர்ந்து வாழ்ந்து பாரு. புருஷனாவும் அவரை உனக்கு பிடிக்கும். இவ்வளவு பிடிவாதத்தோடையும் திமிரோடையும் நீ இங்க இருக்கவே தேவையில்லை. தாராளமா கிளம்பி போறேன். திரும்பி நான் இங்க வந்தா நீ என்ன கேளு. ஏய் காவேரி காவேரி முனே நோது. ஐயோ, அந்த கோவத்தால தான் காவேரி இன்னும் வீட்டுக்கு வராம இருக்காளோன்னு அத்த பயப்படுறாங்க. அப்படி எதுவும் இருக்காது. அவ ஸ்கூல்ல தான் இருப்பான்னு அங்க தேடி போனா காவேரி ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிட்டு தான் வாட்ச்மேன் சொல்றாரு. ஸ்கூல்ல இருந்து சீக்கிரம் கிளம்புனவன் இவ்வளவு நேரம் ஆயோ எங்க போனான்னு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காவேரி இங்க வந்தா. இங்க வந்தாளா? ஆமா நிவேல், குழந்தை 2 நாளா ஸ்கூலுக்கு வராததால அவள இங்க பாக்கறதுக்கு வந்தா. ஆனா அவ கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சே. நேத்து
நாம எத்த இவ்வளவு நேரமாகி அவன் வீட்டுக்கு வரலடனா வேற எங்கதான் போயிருப்பா? அதான் பிரதர், எனக்கு ஒண்ணும் புரியலையே. நான் வேற வீட்ல நடந்த எதுவுமே தெரியாம குழந்தைய பார்க்க வந்த காவேரி கிட்ட என்னென்னமோ பேசிட்டேன். சரி, அவ வழக்கமா எங்கெங்கெல்லாம் போறாளோ அந்த இடத்துக்கு எல்லாம் போய் தேடி பார்க்கலாம். இருங்க, நான் கார்கே எடுத்துறேன். சரி பிரதர், இன்னைக்கு காவேரி என்ன பார்க்க வந்தப்ப கோவத்துல அவகிட்ட என்னென்னமோ பேசிட்டேவன். அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்காதத நினைச்சு இப்படி எல்லாம் பேசிட்டேன். காவேரி மெஸ் எனக்கு அம்மாவா? ரெட்ட நொமனி அத வரமாட்டாங்களான்னு தினம் தினம் அம்மு ஏங்கறத எப்படிங்க என்னால சும்மா இருக்க முடியும்? காவேரி பழசையெல்லாம் மறந்ததும் நான் திரும்ப அவ கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறதும், இப்படி எங்களுக்குள்ள நடக்கிற இந்த விஷயத்தினால அதிகமா பாதிக்கப்படுறதும் கஷ்டப்படுறதும் அம்மாவாதான் இருக்கு குழந்தை பிரதர். அவன் மனசுல ரொம்ப பெரிய ஆசைய வளர்த்துட்டு இருக்கா. இதுக்கு மேலயே வளர விடக்கூடாதுன்னு நினைச்சுதான் அவள ஸ்கூல விட்டு நிப்பாட்டினே. காவேரி மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல இருந்து வேற யாருமே எங்கள பார்க்க வர வேண்டாம்னு சொன்னேன். ஜீரோ நோவ நூன்னேண்டு. ஆனா உண்மைய சொன்னோம்னா என்னால காவேரியோட பழைய மாதிரி சேர்ந்து சந்தோஷமா வாழவும் முடியல. அவனை என் லைஃப்ல இருந்து தூரமா ஒதுக்க வைக்கவும் முடியல. நீங்க சொன்ன மாதிரி ஆவேருக்கும் வீட்டுல அவ அம்மாவோட நடந்த சண்டைய மனசுல வச்சுக்கிட்டு கூட அவ வீட்டுக்கு திரும்பி வராம இருக்கான்னு கூட நினைச்சுப்போம். ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு நான் அவகிட்ட அப்படி பேசினதும் கண்டிப்பா அவ மனசை கஷ்டப்படுத்தி இருக்கோம்ல. நான் வேணாம். ஆனா என் குழந்தை மட்டும் வேணும்னு நினைக்கிறவ கிட்ட நான் என்ன பிரதர் பேசுறது? இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு முரணவுன சிமுனியேற எனக்கு தெரியல பிரதர். அப்படி எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க பிரதர். எனக்கு உங்க நிலைமை புரியுது. முதல்ல நம்ம காவேரி எங்க போனாலும் தேடி கண்டுபிடிப்போம். மத்த விஷயத்த பத்தி எல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். யாரு பிரதர்? யமுனா தான் கூப்பிடுறா. ஹலோ யமுனா. இன்னும் இல்ல யமுனா, நானும் விஜய் பிரதரும் தான் தேடிட்டு இருக்கோம். காவேரிய பார்த்தது நானே உனக்கு கால் பண்றேன். அத்தைய பயப்படாம தைரியமா இருக்க சொல்லியா? அம்மா மணி 10 பிரதர். நம்ம இவ்வளவு இடத்தை தேடி அவள எங்கேயுமே கண்டுபிடிக்க சொன்னா அது முடியலன்னா அவ எங்க போயிருப்பானே தெரியலையே. நீங்க எதுக்கும் இன்னொரு தடவை அவளுக்கு போன் பண்ணி பாருங்களே. மொபைல் ஸ்விட்ச் ஆப் தான் இப்பவும் வருது. கோவத்துல அவ எங்க போயிருக்க போறா? எங்கேயும் போயிருக்க மாட்ட. எங்கதான் எங்கேயாச்சும் பக்கத்துல இருக்கணும். நம்ம தேடி பாப்போம். என்ன ஆச்சு பிரதர்? அங்க பாருங்க. நாம அவங்கள காணும்னு இவ்வளவு நேரமா பரபரப்பா தேடிட்டு இருக்கோம். அவங்க எவ்வளவு கூலா நடந்து வராங்க பாருங்க. வாங்க பிரதர், போய் என்னன்னு கேப்போம். கா, நான் வரல நிவன். நீங்க போங்கல்ல பிரதர். நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் துணை நவலியோட இல்ல நிவன். இன்னைக்கு காலையில நான் அவகிட்ட பேசுனதுக்கு திரும்ப அவகிட்ட போய் பேசினா அவ மறுபடியும் என் மேல கோபப்படத்தான் செய்வா. இப்போதைக்கு நமக்கு தேவை அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுங்கிறது மட்டும்தான். அதுக்கு நான் வந்தா சரியா வராது. நீங்க போய் பேசி அவள பத்திரமா வீட்டுக்கு கூட்டுக்கோங்க. சரி பிரதர்.